கிறிஸ்துவின் நாமத்துக்கே மகிமை உண்டாவதாக. அன்பு தேவ ஜனமே, இன்றைக்கு எத்தனையோ குடும்பங்களை பார்க்கும்போது கணவரை இழந்து தனிமையாய் நிற்கிற மனைவிமார்கள் உண்டு. பிள்ளைகள் கைவிடப்பட்ட சூழ்நிலையில தனிமையாய் நிற்கிறோமே என்று சொல்லி எத்தனையோ பேரை நாங்கள் ஊழியத்தில் பார்க்கிறோம். அந்த தனிமை அவர்களை மிகவும் வருத்தப்படுகிறது. ஆனால் இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை ஏசாயா 41 அதிகாரம் 13 வசனம். உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். பாருங்க, கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன், நான் உன் வலது கையை பிடித்திருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். எனவே ஆண்டவருடைய பிள்ளைகள் யாருமே தனிமை கிடையாது. ஆண்டவர் எப்பொழுதும் உங்க கூடவே இருப்பார். உலக ரீதியான மனுஷன் நம்மளை கைவிடலாம், ஆனால் கைவிடுகிற தேவன் நம்மளுடைய தேவன் அல்ல. ஆண்டவர் எப்பொழுதுமே உங்களுடைய வலது கையை அவர் பிடித்து இருக்கிறார். பாருங்க, ஒரு பெரிய மனிதரான நம்ம கூட இருந்தா எவ்வளவு சந்தோஷப்படுவோம். ஆனால் வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமை உள்ள தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் உங்கள் வலது கையை பிடித்திருக்கிறார். நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். எனவே நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதபடிக்கு கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறபடினால அவர் உங்களுக்கு எந்த சூழ்நிலையிலும் அவர் உங்கள் கூடவே இருப்பார், உங்கள் துணையா இருக்கிறார். எனவே பயப்படாதபடிக்கு தைரியமா இருங்கள். எந்த சூழ்நிலையா இருந்தாலும் ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார் என்ற தைரியத்தோடு கூட நீங்கள் கடந்து போங்கள். கர்த்தர் எப்பொழுதும் உங்கள் கூடவே இருப்பார். ஜெபிக்கலாமா? மகிமை நிறைந்த தேவனாகிய கர்த்தாவே, அப்பா, நீர் எவ்வளவு தைரியமான வார்த்தைகள் அப்பா நீங்க சொல்லுகிறீர். இந்த பிள்ளைகளை நீர் வலது கை பிடித்து நீர் ஆண்டவரை துணையாயிருக்கிறபடினால ஒவ்வொரு நாளும் அவர்களோடு கூட இருந்து நீங்க வழி நடத்துங்கப்பா. ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். God bless you.